திமுகவோட இது அஜெண்டா எப்படின்னா, பெரியார் அம்பேத்கர் வந்து இவங்க இந்த கட்சிக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி. ஆனால் பெரியாரோட கொள்கையும் சரி, அம்பேத்கரோட கொள்கையும் இவங்க சுத்தமாக பின்பற்றுறதே கிடையாது. அங்கே நாங்கள் போய் அந்த சிகிச்சைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. எங்கள் தலைவர் வந்துட்டார். எல்லாம் நாங்கள் வந்தது தான் சொல்கிறாங்க. காவல்துறை அறிவுறுத்தினது யாரும் பேசலை. இது தொடர்பான உண்மைகளை வெளியே வச்சா அந்த சமூக வலைத்தளங்கள் அரசுக்கு எதிராக பேசணுன்ட்டு எங்கள் மேலே கருத்து சுதந்திரமே பறிக்கப்படுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது திமுகவுக்கு சார்பாகவும் இல்லை திமுகவுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு அடுத்த படியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த தீர்ப்பு வந்து திமுக சாதகம் தவேக சாதகன்றதை விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர தீர்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் யார் தவறு செஞ்சாங்கன்ற உண்மை வந்து இப்போ வெளியே வரும். கொஞ்சம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா மேலே வந்து தொடர் பழிகளை எல்லாம் சுமத்திட்டு இருந்தாங்க. அந்த பழிகளை வந்து இந்த தீர்ப்பு வந்து எல்லாத்தையும் கலங்கடிச்சிச்சு. அந்த ஒரு மகிழ்ச்சியில் நாங்கள் இருந்தாலும் கூட எங்கள் உறவுகள் 41 பேர் நாங்கள் எழுந்திருக்கோம். அதனால இதை நாங்கள் வெற்றியாகவே கொண்டாட முடியல. நீதி கிடைக்கட்டும், அது உண்மை வந்து வெளியே வரட்டும். இதில் அரசாங்கம் தவறு பண்ணியிருக்கா இல்லையான்றதை அந்த விசாரணை குழு சொல்லட்டும். அதுக்கப்புறம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 41 உயிருக்கு வந்து எங்களால் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இன்றைக்கி கூட எங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் அந்த 41 குடும்பத்தை தத்தெடுத்து நாங்கள் இது பண்ண போகிறோம்னு அறிக்கை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த 41 உயிருக்கான நீதிக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீதி வெல்லும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே பேசும்போதே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தன்னோட இவங்களுக்கு வந்து இரங்கல் அந்த செய்தியெல்லாம் சொல்லும்போது வீடியோ கால் பேசும்போதெல்லாம் வந்து நீதி வெல்லும்னு இருந்தார். இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பிஜேபி வந்து விஜய் அவரை கையில் எடுத்துக்கிட்டு அதனால தான் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு இது தள்ளி போகுது, இல்லைன்னா தமிழக அரசு தான் இதை வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 காலகட்டத்துக்கு அப்புறமா அம்மையார் மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதா அவர் மறைவுக்கு அப்புறமா திமுகவை யார் எதிர்த்தாலும் சரி, ஒரு சாமானிய மக்கள் எதிர்த்தாலும் அவன் மேலே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்ற முத்திரை வந்து குத்துறது வந்து வழக்கமாயிடுச்சு. அதுக்குன்னு திமுக ஆட்சியில் இருக்குன்னா கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா இது சர்வதிகாரம் ஆகிடுது. நீங்கள் வந்து வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா 2016 அப்புறமா பிஜேபி எதிர்க்கணுன்னா அது திமுக தான். நீங்கள் யார் திமுகவை எதிர்த்தீங்கன்னா நம்மளை பிஜேபின்றதை சொல்கிறத வந்து திமுகவும் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ அதை வந்து தாரக மந்திரமாக ஏற்றுட்டாங்க. இவங்க தான் வந்து பிஜேபியை வளர்த்து விட்றாங்க. அதில் முக்கிய பங்கு திமுகவுக்கு தான் இருக்குது. இது உண்மையான சம்பவம். இது 2016 அப்புறமா திமுக எதிர்க்கட்சியாக இருக்க ஏடிஎம்கே எதிர்க்கலை இன்னி வரைக்கும். அவங்க பிஜேபின்னு அவங்க பிஜேபியை தான் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இதில் வந்து பிஜேபியோட தலையீடு எங்கள் தலைவர் தான் தெளிவாக முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்புறம் எப்படி எங்கள் பின்னாடி பாஜக இருக்கும்? அது எப்படி நாங்கள் சார்ந்து போவோம்? அதாவது இந்த நேரம் வந்து தாவேக்காவை அடக்க இந்த விஷயம், அதாவது கரூர் விஷயம் வச்சு மக்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தி அவங்கள வந்து அரசியலே பண்ண விடாமல் திமுக பண்ணுற நேரத்தில் விஜய்க்கு ஆறுதலாகவும் இந்த சிபிஐ விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுனா விஜய் ஒரு விட பாஜக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் முதல் தேர்தலே சொல்கிறார் எங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்படி பாஜகவோட கூட்டணி வைக்க சாத்தியமே கிடையாது. இவங்களாம் இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. கரூர் இஷ்யூ நடந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து அனைத்து எதிர்கட்சிக்குமா அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா அவங்க தான் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரில் இருக்காங்க. இது முழு பொறுப்பு அவங்கள தான் சாரும். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தான் நாங்கள் பண்ணோம், நிகழ்ச்சி நடத்துனாங்க. அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக எல்லா விதத்துலையும் கொண்டு போகிற ஒரு தார்மீக பொறுப்பு அரசாங்கம் கையில் இருக்குது. அங்கே அரசாங்கம் தவறு செய்கிற பட்சத்தில் ஒரு தவறு ஏற்படுற விஷயத்தில் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற அதிமுக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எல்லாருமே திமுக அரசை குற்றம் சாட்டுறது இயல்பு. இதே நேரத்தில் இங்கே ஆட்சியில் அதிமுக இருந்தால் அவங்களுக்கு எதனா குற்றம் சாட்டியிருப்பாங்க. இது வந்து இயல்பான விஷயம். அதனால் வந்து பிஜேபி இயக்குது, பிஜேபி எங்களை இதே பிஜேபி வந்து எங்கள் மேலே எவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்கன்னு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியும். திமுகவை இன்றைக்கி எல்லாருமே எதிர்த்தாங்கன்னா அவ்வளோ சர்வதிகார போக்கு இங்கே நடந்திருக்கு. அதனால் எதிர்க்கிறாங்க. அதில் நாங்கள் முதன்மையான சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து எங்களை பிஜேபி இயக்கிறது தான் தவறானது. எக்காலத்துலேயும் எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அப்படியாப்பட்ட அரசியல் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையே இல்லைன்னு எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கார். பொதுமக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் நினச்சிருந்தா கூட பொதுமக்கள் வந்து நான் வந்து விஜய் கூட்டத்துக்கு போனோம், விஜய் கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இந்த கலந்த பேரை எப்படி தொடக்க போகிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க பொதுமக்கள் சொல்லிட்டு. பொதுமக்கள் வந்து எங்கள் தலைவரை குற்றம் சாட்டுற மாதிரி எனக்கு தெரியலை.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது ஒரு சில கும்பல் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து எங்கள் தலைவர் வந்து நாங்கள் 41 பேரை இழந்துட்டோம். அவங்க எங்களை நம்பி வந்த கூட்டம், எங்களை தலைவரை ரசிக்க வந்த கூட்டம், எங்கள் தலைவர் மேலே கொண்ட அன்பு கொண்ட கூட்டம் அது. அந்த இழப்பை வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் அதை அரசியல் பண்ண விரும்பலை. அதனால தான் அந்த ஒரு வாரம் அமைதி. அதுக்கப்புறமா முதல்ல வந்து இது ஒரு விபத்து ஏதோ ஒன்று நடந்துச்சு, நாங்களும் இருந்தோம். விபத்து நடந்த மறுநாளுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே தான் இதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியுது. அது முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்து தெரிஞ்சால் எங்கள் தலைவர் முன்னாடி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தலைவர் சாதாரணமாக எங்களுக்கு பெருசாக எந்த இதுவும் இல்லைன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் போகிறோம். மக்களை சந்திக்கணும். எங்களை அவ்வளோ ஜனம் அவ்வளோ இருக்காங்க. அதை பார்க்க தான் இதை சதி வேலை முன்னாடியே இருந்தால் எங்கள் தலைவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். எங்களுக்கு தெரியல. இல்லை வந்து இந்த மாதிரி 41 உயிர்கள் போகும்போது கண்டுக்கிறாம உடனே விஜய் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு, சென்னைக்கு தனி விமானம் கிளம்பிட்டாரு, இவர் கையில் நாட்டை கொடுத்தா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு தலைமை பண்பே இவருக்கு இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. எப்படி பாருங்க? 41 உயிரை இழந்த ஒரு மனுஷன் வந்து மீடியா முன்னாடி நடித்து திருப்பி நான் பேசி அந்த மனநிலையில் இருப்பாரா? நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன மனநிலையில் இருப்போம்? யோசிச்சு பாருங்கள். அடுத்த கட்டம் என்னன்னா நம்மளுக்கு ஓடாது. இதில் பெரிய எங்கள் தலைவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியல்ன்றது எங்களுக்கு இப்போ புரியுது. சரிங்களா? எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் தெரியல எங்கள் தலைவருக்கு. அதனால் அதுவும் இல்லாமல் வந்து எங்கள் தலைவர் வெயிட் பண்ணி ஏதோ சொல்லிட்டாங்கல்ல. இன்றைக்கி எங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் ஒரு ஸ்பாட்டில் இருந்து வெயிட் பண்ணோம். காவல்துறை வந்து அங்கே போகாதீங்க, அங்கே போனால் இன்னும் கலவரம் வெடிக்கும், சட்டம் ஒழுங்கு வந்து பேணி காக்க முடியாதுன்றதுல அந்த நிகழ்வு வந்து மருத்துவமனை கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அங்கே தேவைப்படுது. அங்கே நாங்கள் போய் அந்த சிகிச்சைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. எங்கள் தலைவர் வந்துட்டார். எல்லாம் நாங்கள் வந்தது தான் சொல்கிறாங்க. காவல்துறை அறிவுறுத்துனது யாரும் பேசலை. இது தொடர்பான உண்மைகளை வெளியே வச்சா அந்த சமூக வலைத்தளங்கள் அரசுக்கு எதிராக பேசணுன்ட்டு எங்கள் மேலே கருத்து சுதந்திரமே பறிக்கப்படுது. நீங்கள் சமீப காலமாக ஒரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வழக்கு போடுறாங்க. பேச்சு சுதந்திரம் கூட கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்ட அரசியல் அமைப்பே இவங்க பின்பற்றலை. அந்த அரசியலமைப்பே இவங்க வந்து அவர் பெயரை சொல்லி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திமுகவோட இது அஜெண்டா எப்படின்னா, பெரியார் அம்பேத்கர் வந்து இவங்க இந்த கட்சிக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி. ஆனால் பெரியாரோட கொள்கையும் சரி, அம்பேத்கரோட கொள்கையும் இவங்க சுத்தமாக பின்பற்றுறதே கிடையாது. கருத்து சுதந்திரம் கிடையாது. இது நீங்கள் வந்து கடந்த 2 வார காலமாக எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கரூர் விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து முக்கியமான அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தாவேக்காவுக்கு வெற்றியாக பார்க்க முடியுமா? அதான் நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், இது எங்களோட வெற்றிலாம் கிடையாது. நாங்கள் வந்து 41 உயிர் இழந்து வெற்றி எங்களுக்கு தேவையில்லை. அதில் இருக்கிற நீதி தான் வேணும். அந்த நீதியை வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியும் அந்த விசாரணை குழுவும் விசாரிச்சுட்டு சொல்லட்டும். அதுக்கப்புறமா என்னன்றதை எங்கள் தலைவர் பேசுவார்.